விமானி ஒருவரை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவால் நடத்தப்பட்ட அந்த மீட்பு நடவடிக்கை தொடர்பாக சில பிந்திய தகவல்கள், முக்கியமான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. இரண்டு தரப்பிலிருந்தும், ஈரானிய தரப்பிலிருந்தும் அமெரிக்க தரப்பிலிருந்தும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். அதுக்கு முதல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கின்றார். அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தளத்தில் போட்ட ஒரு பதிவு அனைவரையும் முகம் சுளிக்க வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். ஈரானை மிரட்டுவதாக நினைத்துக் கொண்டு அனைவருடைய முகங்களையும் சுளிக்க வைத்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, கெட்ட வார்த்தைகளில் ஒரு பதிவு ஒன்றை போட்டு வச்சிருக்கார். அவருடைய ட்ரூத் சோஷியலில் அதை வாசிக்கவே முடியல. முழுமையாக வாசிக்க என்னாலையும் அதை உங்களுக்கு சொல்ல முடியல. இருந்தாலும் நான் அதை சைட்டில் போட்டு காட்டுறேன். என்னென்னு சொன்னால், ஹோமுஸ் நீரிணையை திறக்கணும், இதுதான் அவற்றை பிரச்சனை. ஹோமுஸ் நீரிணையை திறவுங்கன்னு சொல்றதுக்கு, ஈரானை நோக்கி சொல்றதுக்கு ஹோமுஸ் நீரிணை என்ற அந்த சொல்லே பாவிக்காமல் அதுக்கு பதிலாக எஃப்ல ஆரம்பிக்கிற ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி அப்படிப்பட்ட ஸ்ட்ரைட்டை அந்த நீரிணையை திறவுங்க என்று சொல்லி கோபமாக திட்டியிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். அதை விட ஈரானியர்களை பார்த்து பியில் ஆரம்பிக்கிற இன்னும் ஒரு கெட்ட வார்த்தை ஒன்றையும் சொல்லியிருக்கின்றார். நீங்கள் நரகத்தில் வாழப்போகிறீர்கள் என்று சொல்லி எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். அல்லாவுக்கு புகழ் உண்டாகுக என்று சொல்லியும் அதில் சொல்லியிருக்கிறார். வேறு என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், வரும் செவ்வாய்க்கிழமை, நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஈரானை பொறுத்த வரைக்கும் அது பாலங்களின் நாள். ஏன் பாலங்களின் நாள் என்று சொன்னால், பாலங்கள் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க போகிறோம். அது முதலாவது. ரெண்டாவது மின்சார கட்டமைப்பு இருக்குத்தானே, அவற்றினுடைய ஒரு நாள் என்று சொல்லி வச்சுக்கார். ஏன்னு சொன்னால், மின்சார வலையமைப்புகள் அனைத்தையும் பாலங்களையும் தாக்கி அளிக்க போகிறோம் என்று சொல்லி இந்த நடவடிக்கையை நாங்கள் செவ்வாய்க்கிழமை செய்ய இருக்கிறோம். எனவே ஈரானுக்கு நாங்கள் ஒரு இறுதி வாய்ப்பை கொடுக்கின்றோம். நாளை திங்கட்கிழமை ஒரே ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரே ஒரு நாளில் நீங்கள் ஒரு டீலுக்கு வாங்கோ, ஒரு ஒப்பந்தத்துக்கு வாங்கோ. அப்படி இல்லை என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் நரகத்தில் இருப்பீர்கள் என்று சொல்லி கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலமாக விடிஞ்ச உடனே, அமெரிக்காவில் விடிஞ்ச உடனே அவருடைய அறிக்கை வந்திருக்குது. காலங்காத்தாலேயே கோவத்தோடு தான் நித்திரையால் எழுப்பினாரோ தெரியல. இப்படி உச்சக்கட்ட கோவத்தில் அநாகரிகமான சொற்களை பகிரங்கமாக எழுதினது அவர் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷனாக, எவ்வளவு ஒரு மன விரக்தியில் இருக்கிறார் என்பதை காட்டுவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. எனவே இப்படியான ஒரு அறிக்கையுடன் இன்றைய நாளை ஆரம்பித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இதுக்கிடையில் அந்த விமானி ஒருவரை மீட்பதற்கு அமெரிக்காவால் மேற்கொள்ளப்பட்ட இந்த மீட்பு நடவடிக்கை சம்பந்தமாகத்தான் இப்பொழுது எல்லா ஊடகங்களையும் பேசப்பட்டது. பிந்திய தகவல்கள் சில கிடைத்திருக்கின்றன. பல $100 மில்லியன் இதிலே இழந்திருக்கிறது அமெரிக்கா என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால், 2 யுத்த விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அதை விட இன்னும் நிறைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே ஒரே ஒருவரை காப்பாற்றுவதற்காக பல $100 மில்லியன் ஒரு சில மணி நேரங்களில் அமெரிக்கா கொட்டி தீர்த்திருக்கிறது என்று சொல்லி சர்வதேச ஊடகங்களில் விமர்சனமாக போடப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சொல்லியிருக்குது, இந்த மீட்பு நடவடிக்கை என்று சொன்னப்பட்டதே முற்றுமுழுதாக பொய், அது ஒரு நாடகம். அதாவது இஸ்ஃபஹான் நகரம் இருக்குதானே, அந்த இஸ்ஃபஹான் நகரத்தினுடைய தென்பகுதியில் ஈரானால் அமைக்கப்பட்ட ஒரு பழைய விமான நிலையம், கைவிடப்பட்ட, நீண்ட காலத்துக்கு முதலே கைவிடப்பட்ட ஒரு பழைய விமான நிலையம் ஒன்று இருந்ததாம். அந்த பழைய விமான நிலையத்தில் கொஞ்சம் விமானங்களை இறக்கி ஏற்றி போட்டு ஒரு ஷோ ஒன்றை காட்டி போட்டு, டிராமா ஒன்றை போட்டுட்டு மீட்பு நடவடிக்கை என்று சொல்லி அமெரிக்கா பொய் சொல்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இறக்கப்பட்ட விமானங்கள் மேல தாங்கள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதிலே சேதமடைந்த விமானங்களை கைவிட்டுட்டு வந்த படையினர் அப்படியே சென்று விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த மீட்பு நடவடிக்கையை 1980ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஆபரேஷன் ஈகிள் க்ளோ என்று சொல்லப்படுற ஒரு நடவடிக்கையோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர். 1980ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அமெரிக்கா இதே போன்ற ஒரு நடவடிக்கையை ஈரானிய மண்ணில் மேற்கொண்டு அந்த நடவடிக்கை தோல்வியில் தான் முடிந்தது. அதாவது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் இருந்த அமெரிக்க தூதரகத்தில் பணிபுரிந்த 66 பணியாளர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார்கள் ஈரானால. அவர்களை மீட்பதற்காகத்தான் இந்த ஆபரேஷன் குளோ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதிலே 8 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனால் நடவடிக்கை தோல்வியில் முடிந்தது. அவர்களால் அதனை மீட்க முடியவில்லை. எனவே அந்த நடவடிக்கை போலத்தான் இந்த நடவடிக்கை
நடவடிக்கை என்று சொல்லி 2 நடவடிக்கைகளையும் ஒப்பிட்டு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினர். இதுக்கிடையில் அமெரிக்க தரப்பிலிருந்து வெளியிடப்பட்ட இன்னும் சில தகவல்களை பார்ப்போம். இந்த மீட்பு நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளப்பட்டது, இந்த 2வது விமானி எப்படி மீட்கப்பட்டார் என்று சொல்லி ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர் தற்பொழுது குவைத்தில் இருக்கின்ற ஒரு உயர்ந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அமெரிக்க தரப்பிலிருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. என்னென்னு சொன்னால் 36 மணித்தியாலங்களாக அவர் அதுக்குள்ள சிக்கி இருந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னென்னு சொன்னால் இது மலை பிரதேசம் தானே, மலைப்பாங்க நடந்தானே, அப்போ மேடு பள்ளமாக இருக்கும், பள்ளத்தாக்குகள் இருக்கும். அப்போ இந்த விமானி என்ன செய்கிறார்னு சொன்னால் முதல்ல ஒரு பள்ளத்தாக்குக்கெல்லாம் போய் விழுந்திருக்கிறார். அதாவது அந்த விமானத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட பிறகு ஆட்டோ எஜெக்ட் மூலம் தூக்கி வீசப்பட்ட பிறகு நேராக போயிட்டு அந்த பள்ளத்தாக்கெல்லாம் விழுந்திருக்கிறார். அப்போ அவர் காயம் அடைஞ்சிருக்கிறார். அந்த தூக்கி வீசப்படைக்குள்ள காயம் அடைஞ்சிருக்கிறார். அந்த காயத்துடன் போய் விழுந்திருக்கிறார். ஆனால் பள்ளத்தாக்குக்குள்ளே கொண்டு போயிட்டு விமானங்களை இறக்குறதோ மீட்பு அணியை கொண்டு இறக்குறதோ மிகவும் சவாலான ஒரு விஷயம். மிக முக்கியமாக விமானங்களை கொண்டு போயிட்டு இறக்க முடியாது. கயிறு மூலமோ பரசூட் மூலமோ அந்த ஏனைய மீட்பு அணியினர் இறங்கினாலும் பிறகு அவர்களை காப்பாற்றுறதுக்கு அவர்களை மீட்கிறதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கும். அதனால இந்த விமானி என்ன செய்கிறார் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட 7000 அடி உயரமுள்ள ஒரு மலைச்சரிவில் ஏறி மேலே வாரார். அதுக்கு பிறகுதான் அமெரிக்க விமானங்கள் கொண்டு போயிட்டு இறக்கப்பட்டு அவர் சுலபமாக மீட்கப்பட்டார் என்று சொல்லப்படுது. இதுக்கிடையில் ஏராளமான ட்ரோன்கள் வானத்தில் சுற்றி ட்ரோன்கள் மூலமும் தாக்குதல் நடத்தப்பட்டதாம். அதாவது என்ன சொல்லப்பட்டு சொன்னால் அந்த விமானி இருக்கிற இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இருக்கக்கூடிய சகல இலக்குகளையும் தாக்க சொல்லி, அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் எவராக இருந்தாலும் அவர்களை அவதானித்து அவர்கள் மேலே சுடச் சொல்லி அமெரிக்க இராணுவத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதா சொல்லப்படுது. எனவே அந்த அடிப்படையில் ஈரானிய தரப்பில் 5 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 5 பேர் கொல்லப்பட்டும் 8 பேர் காயமடைந்திருப்பதை ஈரானிய தரப்பினர் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த சம்பவம் நடைபெற்ற மாகாணம் இருக்குத்தானே, அந்த மாகாணத்தினுடைய பேர் கோஹிலுயே பூய அகமட். அந்த மாகாணத்தினுடைய கவர்னர் சொல்லியிருக்கார் இந்த மாதிரி 8 பேர் காயமடைந்து அவர்கள் டிஷாஸ்ட் என்று சொல்லப்படுற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை இமாம் கொமேனி மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 8 பேரும் காயமடைந்த 8 பேரும் ஏனைய 5 பேர் கொல்லப்பட்டிருப்பதை அந்த மாகாணத்தினுடைய கவர்னர் ஆளுநர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்படியாக ட்ரோன்கள் மூலம் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாகவும் விமானங்கள் மூலமும் தாக்குதல் நடைபெற்றதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் தாமதிச்சிருந்தால் கட்டாயம் அந்த விமானியை உயிரோடு பிடித்திருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவ்வளவு பேர் சூழ்ந்து வாழ்ந்துட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவை பாதுகாக்க வேண்டிய தேவை அமெரிக்க படையினருக்கு இருந்ததாகவும் அதனால் மிக கடுமையான துப்பாக்கி சூடுகளை நடத்த வேண்டியிருந்ததாகவும் சொல்லப்பட்டது. இந்த கப்பை பயன்படுத்தி குறிப்பிட்ட அந்த விமானி அந்த 7000 அடி உயரத்துக்கு ஏறி மேலே வந்துட்டார். அதுக்கு பிறகுதான் அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த படங்கள் வெளிவந்திருந்தது ஈரானிய தரப்பிலிருந்து. இந்த விமானங்கள் நொறுக்கப்பட்ட அந்த இடம், அந்த இடத்தை பார்த்தாலே தெரியும் அது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரியோ அக்கம் பக்கத்தில் மரங்கள் இருக்கிற மாதிரியோ இல்லை. எனவே அந்த இடம் ஒரு வெட்ட வெளியான பகுதி தான், ஒரு மலையினுடைய உச்சியாக இருக்கணும். அல்லது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சொன்ன மாதிரி அது ஒரு கைவிடப்பட்ட பழைய விமான நிலையமாக இருக்கணும். எனவே அதை பார்க்கவே விளங்குது, அது வெறும் வெட்ட வெளியாக இருந்தது. அப்போ அமெரிக்காவினுடைய MC-130J அந்த 2 பிரம்மாண்டமான விமானங்களுக்கும் என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த விமானங்கள் கொண்டு இறக்கப்பட்ட இடம் ஒரு தற்காலிகமான இடம் தானே, அது ப்ராப்பரான ரன்வே கிடையாது தானே. அப்படியான இடத்தை சொல்கிறது மேக் ஷிஃப்ட் ரன்வே என்று சொல்லி, அதாவது கிடக்கிற ஏதாவது ஒரு பகுதியை பயன்படுத்தி ஒரு வெட்ட வழியை பயன்படுத்தி அதில் கொண்டு விமானங்களை இறக்குறது. என்ன பிரச்சனை சொன்னால் இப்படியான இடங்களில் விமானங்களை இறக்க முடியும், தட்ஸ் ஃபைன். ஆனால் விமானத்தை ஏற்ற முடியாது. டேக் ஆஃப் ஆகிறது கஷ்டமோ கஷ்டம். ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த தர சரியாக இருக்கணும். எனவே இந்த விமானங்கள் அதுக்கு சிக்கி கொண்டதாக சொல்லப்படுகிறது. விமானத்தினுடைய சில்லுகளோ அல்ல விமானத்தினுடைய பாகங்களோ சிக்கி கொண்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் அமெரிக்கா தாங்கள் அதை தாக்கியளித்ததாக அவர்கள் சொல்கின்றார்கள். ஈரானிய தரப்பில் இல்லை நாங்களாம் அதை தாக்கியளித்தோம் என்று சொல்லி ஈரானிய தரப்பில் சொல்லப்படுது. 2 தரப்பினருமே அந்த அழிவுக்கு உரிமை கோருகிறார்கள். இந்த மீட்பு நடவடிக்கையில் அமெரிக்க இராணுவத்தினுடைய நேவி சீல் டீம் 6 என்று சொல்லப்படுற ஒரு சிறப்பு படையணி ஈடுபட்டதாக சொல்லப்படுது. அந்த அணியைச் சேர்ந்த 100கணக்கான வீரர்கள் இறக்கப்பட்டு தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக. என்னென்னு சொன்னால் அந்த விமானப்படை வீரர் அந்த 2வது பைலட்டை காப்பாற்றினா பிறகு அவரை மேத்தி கொண்டு இந்த 2 விமானங்களையும் எல்லாரும் ஏறியாச்சு. ஏறினா பிறகு இந்த 2 விமானங்களையும் இயக்க முற்பட்ட போதுதான் அது சிக்கி கொண்டதாக சொல்லப்படுது. விமானம் மேல் எழும்பேல. அப்போ உடனடியாக என்ன நடக்குது, அந்த விமானம் தாக்கியளிக்கப்பட்டதான் சொல்லப்படுது. அதுக்கு பிறகு 3 விமானங்கள் கொண்டு வரப்பட்டதாம். இதே மாதிரியான விமானங்கள்
ஏனைய 3 விமானங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த 3 விமானங்களையும் தான் இந்த நூற்றுக்கணக்கான இராணுவத்தினர் வந்து ஏற்றப்பட்டு அங்கிருந்து அகற்றப்பட்டதாக சொல்லப்படுது. எனவே அந்த 3 விமானங்களும் தரையிறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே தரையிறங்கிய 2 விமானங்கள் வந்து சிக்கப்பட்டிருக்கும் போது இன்னும் 3 விமானங்களை புதிதாக கொண்டு வந்து தரையிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எனவே அவர்கள் தாழ பறந்து கொண்டிருக்கும் போது கயிறு மூலமாக இவர்கள் ஏறி போயிருக்கலாம் என்று சொல்லப்படுது. எனவே இப்படியாகத்தான் இந்த காப்பாற்று நடவடிக்கை இடம்பெற்றிருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அதுக்கு பிறகுதான் அந்த 2 விமானங்களையும் தாங்கள் தாக்கி அளித்ததாக அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. இந்த விமானியை மீட்டெடுத்தது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்னாலுமே கூட அவருடைய முகத்தில் வந்து அந்த சந்தோஷத்துக்கான அந்த வெற்றிக்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறதான் அவருக்கான மிக பிரச்சனை. இந்த விமானி திடீரென்று வந்து ஈரானுக்குள்ள விழுவாரண்டோ அதை காப்பாற்ற வேண்டி வரும் என்று சொல்லியோ இது எதிர்பாராத சம்பவம் தானே. வெள்ளிக்கிழமை ஆரம்பித்தது, ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சது. இது எதிர்பாராத சம்பவம். ஆனால் பெர்மனண்டான பிரச்சனைகள், நிரந்தரமான பிரச்சனைகள் வந்து ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது. ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வர மறுக்கிறது. ஈரான் வந்து நீங்கள் எவ்வளவுதான் மிரட்டினாலும் அதுக்கு அடிபணியாமல் துணிஞ்சு நிற்கிறது. இப்போ பாலங்களை தகர்க்க போகிறோம், மின் கட்டமைப்பை தகர்க்க போகிறோம் என்று சொல்லி ட்ரம்ப் வந்து கட்ட வார்த்தையில் வந்து திட்டி வச்சுக்காரு தானே. இதுக்கு வந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை ஈரானிய தரப்பில் இருந்து பதில் எதுவுமே விரையல. எனவே ஈரானியர்கள் வந்து இந்த மிரட்டலுக்கு பணிகின்ற மாதிரி தெரியல. எனவே மோதல்கள் வந்து இன்னுமே உக்கிரம் பெறும் என்று தான் சொல்லப்படுது. இப்போ ஒருவேளை செவ்வாய்க்கிழமை வந்து பாலங்கள் எல்லாம் தகர்த்தா பிறகு, மின் கட்டமைப்பெல்லாம் தகர்த்தா பிறகு, அதுக்கு பிறகும் ஈரான் அடிபணியல் என்று சொன்னால், அதுக்கு பிறகும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படையில் என்று சொன்னால், அதுக்கு பிறகு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று சொல்லி ஈரான் சொன்னால், இப்படி நிறைய கேள்விகள் இருக்குத்தானே. எனவே எல்லா கேள்விகளுக்குமான பதில்களையும் பொறுத்திருந்து பார்ப்போம். யுத்த காலத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.